வந்து நம்ம கண்ணை வீட்டுலேருந்து 2 நாள் ஆச்சா. இந்த 2 நாள் உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே இருந்தலான்னு தோணுது இல்லையா? சத்தியமா எனக்கு இங்கே இருந்துடலாம் அப்படின்றது நிஜமா. அங்கே இருந்து காலை மணி பேசாம வந்துருவோமா? உண்மையில என்ன ஒரு தெரிஞ்சுங்களேன், ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா ஏகப்பட்ட சொந்தம் கிடைக்கும்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு தான். பட் அவங்க ஊரில் இங்கே இருக்க நிறைய பேர் இப்போ நமக்கு நல்லா எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட்லாம் வந்து அன்னை மட்டும்தான் வந்து நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எதை பற்றி பார்த்துப்பீங்க, லைவ் கூட அதிகமாக வர முடியல, வீடியோவே அங்கங்கே எப்படியோ இருக்கிறத எடுத்து போட்டோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் கிளம்ப போகிறோம்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அவங்களும் இல்லை, வெளியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். பட் ரொம்ப ஹாப்பி. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அண்ணனுக்காக சமைச்சு நான் தான் அண்ணனுக்கு சமைச்சு கொடுப்பேன். திருப்பூர் இருந்தப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவள் சாப்பிடல. வந்ததுலேருந்து அவள் சமைச்சு கொடுத்துருக்கேன். நான் தான் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. என்ன ஒன்றே மிஸ், பீட்ரூட் சட்னி கேட்டேன். அதை நான் செய்யவே இல்லைங்க. அண்ணனுக்கு நான் செய்கிற பீட்ரூட் சட்னினா ரொம்ப பிடிக்கும். அது நேற்று தான் முதல் தடவை வந்து பிரியாணி சாப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி கல்யாணம் புதுசில் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி தான் என் கையால் உண்மையாலுமே பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். எங்கள் அண்ணன் உண்மையாலுமே ஹாப்பி. எங்கள் அண்ணி அதை விட ஹாப்பி. எங்கள் அண்ணி இவ்வளோ எனக்கு பாசமாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியும். 8 வருஷமாக பேசுனது கூட கிடையாது. இதுதான் முதல் தடவை என்கிட்ட பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. வந்து அதாவது கூட பிறந்தாதான் அண்ணன் அப்படிங்கிறது தயவு செஞ்சு கிடையவே கிடையாது. நம்ம கூட பிறக்கல அப்படின்னாலும் நம்ம கண்ணு கலங்குது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கண்ணீர் வரவிடாமல் கொண்டு வந்திருக்கலாம். அவங்க கூட என்னன்னா உண்மையாலுமே அடுத்த பிறவி அப்படின்னு வந்து சத்தியமே எனக்கு இவன் தான் அண்ணனா வரும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அநேகமாக போயிட்டு ஒரு 2 நாள் நீ பார்க்கலாம். மறுபடியும் அண்ணனை யாருன்னு கேட்ட எல்லாத்துக்கும் இந்த வீடியோ சமப்படும். அவன் தான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய்.